அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம சிறைசாலை ஜாதகப்படி ஒருத்தருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கான கொடுப்பனை இருக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கணும், என்ன விதி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தர் சிறைசாலைக்கு போகிறாங்க அப்படின்னாலே அதுக்கு 12ஆம் பாவம் தாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ஃபஸ்ட்டு விஷயம், 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டி அது ராகுடைய தொடர்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா, ராகுன்ற கிரகம் தான் ஒரு மறைமுகமாக வாழக்கூடியது, சிறைக்கு போகிறது எல்லாமே ராகு தான் குறிக்கும். 12ஆம் பாவ உபநட்சத்திரத்துடைய தொடர்புகள் ராகு இருந்து நின்ற நட்சத்திரம் 3, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகரால் சிறைக்கு போக முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க இந்த டீட்டெயில்ஸு. இப்போ 12ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க. ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்திருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதுங்க. இப்போ இந்த சூரியன் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறார் அப்படின்னா 1, 5, 6, 7, 8 இந்த இடத்துல 8வது வீட்டுடைய தொடர்புகள் அப்படின்றது நமக்கு உள்ள லிங்க் ஆகுது. சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு அந்த சிறைக்கு உண்டான தன்மை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த காரணத்துக்காக இவங்க ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அது எது போல் என்ன ரீசன், ஏன்னா கொலை பண்ணிட்டு போவாங்களா இல்லை திருடிட்டு போகிறதா, இந்த விஷயங்கள் பார்க்கும்போது 12ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த பாவத்தோடு தொடர்பு படுத்துதோ அதுக்காக தான் போவாங்க. இப்போ 12ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம் 1வது வீடு, 6வது வீடு, 8 1, 6, 8 தொடர்பு செவ்வாயோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு கொலை குற்றம், கொலை முயற்சி அப்படின்ற பேரில் ஜெயிலுக்கு போகிறத சொல்லும். அதுவே 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 4, 10 இருந்தால் ஒரு நில தகராறுக்காக ஜெயிலுக்கு போகிறதையோ, 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 2வது வீடு, 5வது வீடு, 8வது வீடு இந்த வீட்டில் தொடர்பு படுத்துச்சுன்னா ஒரு பொருளாதார பண மோசடிக்காக ஜெயிலுக்கு போகிற விஷயத்தை சொல்லும். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 8வது வீடு, 12வது வீட்டை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு செய்யாத தவறுக்காக ஜெயிலுக்கு போவார். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக இவர் போய் உள்ள தண்டனை அனுபவிக்கிறத சொல்லும். சரிங்களா? எனவே இதன் அடிப்படையில் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா திருட்டு பலி, பொருளை திருடிட்டது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுப்போம், 12ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குதோ அது சார்ந்த ஒரு குற்றம் அப்படின்றத பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.